ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1829வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் 10ஆம் திருமொழி. திருக்கோட்டியூர் எம்பெருமானையும் திருக்கோட்டியூரையும் மங்களாசாசனம் செய்யும் கூடிய திருமொழி 9ஆம் 10 நிறைவு திருமொழி. அதனுடைய பாசுரங்களின் தொகுப்பினை இப்பொழுது ஒரு மீள் பார்வையாக பார்த்து நம் மனதுக்குள் பதிய வைத்துக் கொள்ளலாம். வாடினேன் வாடி என்று துவங்கி திருமங்கையாழ்வாரர் தமக்கு திருமந்திரம் லபித்தபடியை பேசி அந்த திருமந்திரத்தின் அர்த்தத்தையும் கூடவே ஆராய்ச்சி செய்தருளி திருமந்திரார்த்தத்துக்கு எல்லை நிலமான திவ்ய தேசங்களிலெல்லாம் சென்று எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி முதலில் வடநாட்டு திருப்பதிகளையும் அதன் பிறகு தொண்டை நாட்டு திருப்பதிகளையும் அதன் மேல் நடுநாட்டு திருப்பதிகளையும் பிறகு சோழ நாட்டு திருப்பதிகளையும் அனுபவித்து பிறகு பாண்டி நாட்டு திருப்பதிகளை அனுபவிக்கையிலே திடீரென்று இடையிலே திருவல்லவாள் எனும் மலைநாட்டு திருப்பதி ஒன்றை அனுபவித்து மீண்டும் பாண்டிய நாட்டு திருப்பதிகளுள் மிகச்சிறந்ததான திருமாலிருஞ்சோலையை அனுபவித்தார் சென்ற திருமொழியிலே, சென்ற 2 திருமொழிகளிலே. இனி பாண்டி நாட்டுக்கு திலகம் போன்று விளங்கும் திருக்கோட்டியூரை இந்த திருமொழியிலே அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார். இரணியனை எப்படி அளிப்பது என்று தேவர்கள் ஆலோசிக்க ஏற்ற இடத்தை நாடும்போது கதம்ப முனிவரின் சாபத்தால் தீயவர் எவரும் அங்கே வரக்கூடாது என்று ஏற்பட்டிருந்த இந்த திருத்தலம் அவர்கள் கூட்டமாக இருந்து தேவர்கள் எல்லாம் கூட்டமாக இருந்து ஆலோசிப்பதற்கு ஏற்ற இடமாயிருந்த காரணத்தினால் இதற்கு கோட்டியூர் கோஷ்டிபுரம் என்று பெயரிடப்பட்டது என்பது ஐதீகம். சைவப்பற்றும் விஷ்ணு துவேஷமும் கொண்ட சோழ அரசனது கொடுமையினால் திருவரங்கம் பெரிய கோயிலில் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பயமில்லாமல் வாழ்வதற்கு இயலாத காலத்திலே கூரத்தாழ்வான் எம்பெருமானாரது சிஷ்யர் பரமசிஷ்யர் கூரத்தாழ்வான் அந்த தலத்தை திருவரங்கத்தை விட்டு சில காலம் திருமாலிருஞ்சோலையிலே வாழ்ந்தது போல கூரத்தாழ்வானின் புதல்வர் திருக்குமாரரான பராசர பட்டர் இந்த தலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருக்கிறார். திருக்கோட்டியூரிலே நெடுநாள் வாழ்ந்திருக்கிறார். உடையவரும் கூரத்தாழ்வானும் இந்த திருத்தலத்திற்கு பலமுறை எழுந்தருளி பெருநிதி பெற்ற சிறப்பும் உணரத்தக்கது. திருமந்திரார்த்தத்தை பெற்றவர் திரு ராமானுஜர் இங்கேதான் பெற்றார், திருக்கோட்டியூர் நம்பியிடம். விரும்பிய எல்லாவற்றையும் அளிப்பவனாய் எம்பெருமான் தெற்கு திருமலையிலே வந்து நிற்கிற நிலையை முன்னர் நினைத்து பார்த்தார். எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் இருப்பு அதுபோல இல்லாமல் அடியாருக்கே வைப்பு நிதியாக இருந்து திருக்கோட்டியூரில் எழுந்தருளி நிற்கிற நிலையை நினைத்து பார்க்கிறார் ஆழ்வார். அவன் முன்னொரு காலத்தில் பெற்ற தந்தையே பகைவன் ஆன போது பிரகலாத ஆழ்வானுக்கு உதவி அவன் பகைவனான இரணியனை அழித்து அதிரும் களல் பொரு தோள் இரணிய நாகம் பிளந்து அரியாய் உதிரம் அளைந்த கையோடு என்று பெரியாழ்வார் சொன்னது போல நிற்கிற திருத்தலம் என்றும் அந்த பெருமான் பல அவதாரங்களை எடுத்து அடியவர்களுக்கு உதவினவன் என்றும் நினைத்து அத்தனை பொதுவான நிலையை விட்டு அடியவர்களுக்கு வைத்த மாநிதியாக ஃபிக்ஸட் டெபாசிட் என்று சொல்கிறோம் அல்லவா, வைத்த மாநிதியாக திருக்கோஷ்டியூரிலே எழுந்தருளி இருக்கிறவனுடைய எளிமையை நினைத்து மகிழ்வுற்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். பிரகலாதன் முதலியானவர்களுக்கு மத்த சர்வம் அகம் சர்வம், என்னிடமிருந்து யாவும் உண்டாயின, யானே எல்லாமாகவும் இருக்கிறேன் என்று விஷ்ணு புராணம் கூறியபடி இதயத்தை விட்டு நீங்காமல் இருந்து பேறு நல்குபவன் திருக்கோட்டியூரிலே வந்து அருகிலே நிலையாக இருக்கிறான் என்கிறார். இனி இந்த 10ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை சுருக்கமாக பார்க்கலாம். எங்கள் இறை, எங்கள் எம்மிறை எம்பெருமான் என துவங்கும் முதல் பாசுரம். எமக்கு சுவாமியாய், எமக்கு உபகாரகனாய்,
நித்திய சூரிகளுக்கு தலைவனாய் துதிக்கின்ற பக்தர்களின் நெஞ்சிலே பிரியாமல் பொருந்தியிருந்து அவர்களுக்கு அருள் செய்பவனுமான எம்பெருமான் எவ்விடத்து உள்ளான் எனில், மேன்மேலும் பொங்கி வரும் குளிர்ந்த அருவிகளானவை தாவி பாய, அதனால் பொன்மணிகள் சிந்த, அதனால் ஒளியையுடைய தாமரை மலர்கள் மலரப் பெற்றதாயும் உள்ள திருக்கோஷ்டியூரில் எழுந்தருளியுள்ளான். எவ்வநோய் தவிர்ப்பான் என துவங்கும் 2ஆம் பாசுரம். துக்கத்துக்கு காரணமான நோய்களை நீக்கி அருள்பவனும், அதாவது சம்சாரத்தை நீக்கி அருள்பவனும், எமக்கு வகுத்த சுவாமியும், இனிய புன்சிரிப்பையும் சிவந்த வாயையும் உடைய பூமி பிராட்டியினுடைய அழகை அனுபவிக்க வல்லவனும், அதனால் திருமகளுக்கு இனியனுமான பெருமான் வண்டுகள் சுழலும் சாதி மல்லிகை பூக்களோடும் சேர்ந்த காற்றானது, தென்றல் காற்றானது திவ்யமான பரிமளத்தை மனத்தை வீசிக்கொண்டு வந்து உலாவப் பெற்ற திருக்கோட்டியூரில் உள்ளான். வெள்ளியான் கரியான் என துவங்கும் 3ஆம் பாசுரம். கிருதயுகத்தில் வெளுத்த நிறம் உடையவனும், கலியுகத்தில் கருத்த நிறம் உடையவனும், துவாபர யுகத்தில் நீலமணியின் நிறம் போன்ற நிறமுடையவனும், மன்னிக்கவும், நித்திய சூரிகளுக்கு தலைவனும், எல்லாரிலும் மேம்பட்டவனும், அப்படி இருந்தும் கூட எனக்கு தன் அழகை காட்டி தந்தவனும், பிரளய காலத்திலே 7 உலகங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்திருந்து காத்து பிறகு வெளிப்படுத்தினவனுமான சர்வேஸ்வரன், கொந்தளிக்கும் அலைகளால் சாமரை கற்றைகளையும் சந்தன மரங்களையும் இழுத்து கொண்டு வந்து தள்ளி ஓடுகின்ற தெளிந்த நீரையுடைய சுற்றுப்பக்கங்களோடு கூடிய திருக்கோட்டியூரில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். அடுத்து 4ஆம் பாசுரம். ஏறும் ஏரி இலங்கும். எருதை வாகனமாக கொண்டு ஏறி இருப்பவனும், விளங்கும் மழு ஆயுதத்தை கையிலே ஏந்தி கொண்டு இருப்பவனுமான சிவபெருமானுக்கு திருவுள்ளம் இறங்கி தன் திருமேனியில் ஒரு பாகத்தை கொடுத்தருளியவனும், சிறந்த திருமகளுக்கு இனியனுமான எம்பெருமான் இள வண்டுகள் மனம் மிக்க செண்பக மலரையும் மல்லிகை மலரையும் தழுவி மனமுள்ள தேனிலே வாய் வைத்து பருகுமிடமான திருக்கோஷ்டியூரில் உள்ளான். வங்க மா கடல் வண்ணன் என துவங்கும் 5ஆம் பாசுரம். கப்பல்கள் உலாவக்கூடிய பெரிய கடலின் நிறம் போன்றவனும், நீலமணி நிறமுடையவனும், நித்திய சூரிகளுக்கு தலைவனும், தேனையுடைய பூமாலையை நீண்ட திருமுடியில் அணிந்திருக்கிறவனும், திருவிக்கிரமனாக பூமியை அளந்து கொண்டவனுமான பெருமான், மேகத்தை அளாவி இருக்கிற மணிமாடங்களிலே கட்டிய வெண்கொடிகள் வானத்திலே மேலே ஏறி உயர்ந்த சொந்திரனை தொடப்பெற்ற திருக்கோட்டியூரில் உள்ளான். காவலன் இலங்கைக்கு இறை என துவங்கும் 6ஆம் பாசுரம். நானே உலகை பாதுகாப்பவன் என்று அகங்காரம் கொண்டிருந்த ராவணன் முடியும்படியாக அம்புகளை செலுத்தி அவனுடைய அம்பை செலுத்தும் சாமர்த்தியத்தை தொலைத்தவனும், என்னை அடிமை கொண்டு அருளினவனுமான எம்பெருமான் எங்கே இருக்கிறான் என்றால், நாவலன் தீவில் உள்ள அரசர்கள் எம்பெருமான் இந்த இடத்தில் திருக்கோட்டியூரில் நித்திய சந்நிதி பண்ணி இருக்கிறான் என்று தெரிந்து வந்து வணங்க, பிரம்மன் முதலிய தேவர்களும் வந்து வணங்க பெற்ற திருக்கோட்டியூரில் உள்ளான். 7ஆம் பாசுரம். அடுத்து கன்று கொண்டு விளங்கனி எறிந்து என துவங்கும் பாசுரம். வத்சாசுரனை கன்று கொண்டு கபித்தாசுரனை விளங்கனி மீது எறிந்து 2ஐயும் முடித்தவனும், பசுக்கூட்டத்திற்கு தீங்கு வந்ததே என்று பரிந்து பெருமழையை நிலையின்று தடுத்து திருவுள்ளம் உகந்தவனும், பூமி பிராட்டிக்கு இனியனுமான எம்பெருமான் இளமை தங்கிய தென்றல் காற்று, மலை முல்லைப்பூக்கள், கொடி முல்லைப்பூக்கள் ஆகியவற்றின் மணத்தை முகர்ந்து கொண்டு தென்றல் காற்றாக வந்து வீதிகளிலே உலாவப் பெற்ற திருக்கோட்டியூரில் எழுந்தருளியுள்ளான் என்கிறார். அடுத்து பூங்குருந்து வசித்து என துவங்கும் 8ஆம் பாசுரம். பூத்திருந்த குருந்த மரத்தை முறித்து தள்ளினவனும், அதாவது அசுர ஆவேசம் அடைந்திருந்த குருந்த மரத்தை முறித்து தள்ளினவனும், குவலையாபீடம் என்னும் யானையை சீறி முடித்தவனும், கேசி என்னும் குதிரையை கொன்றவனும், அடியேனை ஆட்கொண்டருள திருவுள்ளம் முகந்து இங்கு என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளினவனும், நித்திய சூரிகளுக்கு தலைவனுமான பெருமான் மாம்பழங்களும் பலாப்பழங்களும் வாழைப்பழங்களும்
விழுந்து தேங்கி இருக்க பெற்ற குளிர்ந்த நீர்நிலங்களாலே சூழப்பட்ட திருக்கோட்டியூரில் எழுந்தருளி உள்ளான். கோவை இந்தமிழ் என துவங்கும் 9ஆம் பாசுரம். ஒழுங்குடைத்தான இனிய தமிழ் பாசுரமாகிய திருமொழியை விரும்பி பாடக்கூடியவர்களும், குடமெடுத்து ஆடுவது போல நடனம் செய்பவர்களும், மிகப்பெரிய திருநாபிக் கமலத்தின் மீது பொருந்தியுள்ள பிரம்மனை காட்டிலும் விளங்குகின்ற பூநூல் உடையவர்களும், 4 வேதங்களையும் விரும்பி கற்றவர்களும், ஐவகை வேள்வியை வளர்ப்பதிலும் வேதாங்கங்கள் 6 பயில்வதிலும் வல்லவர்களான ஸ்ரீ வைணவர்கள் வணங்கப்பெற்ற தேவாதி தேவன் திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருக்கிறான். ஆளும் மாவலவன் என துவங்கும் பலச்சுருதி நிறைவு பாசுரம். ஆடல் செய்கின்ற குதிரையை ஏறிச் செலுத்துதலில் வல்லவரும், திருமங்கை நாட்டில் உள்ளார்க்கு தலைவருமான ஆழ்வார் அழகிய சோலைகளையும் மீன்கள் துள்ளி விளையாடும் கழனிகளையும் உடைய திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருப்பவனும், நீலமேக வண்ணனும் அடியாரிடம் அதிக அன்பை உடையவனுமான பெருமானை இனிய தமிழ் பாசுரங்களை கொண்டு சிந்தித்த இந்த 10 பாசுரங்களையும் ஓத வல்லவர்களுக்கு பரமபதம் இடமாகும். இதில் ஆடல் செய்கின்ற குதிரையை என்றும் ஒரு உரை இருக்கிறது. ஆனாலும் வேகமாக செல்கின்ற அழகிய குதிரையை நடத்த வல்லவன் என்பதுதான் பெரும்பான்மையான உரை ஆசிரியர்களின் உரையாக இருக்கிறது. நாமும் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த அளவிலே பெரிய திருமொழி 9ஆம் 10ஆம் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெற்றது. அத்துடன் பெரிய திருமொழி 9ஆம் 10ம் நிறைவு பெற்றது. அடுத்து இனி 10ஆம் 10க்குள் நாம் நுழைய வேண்டும். 10ஆம் 10 பாசுரங்களை, அற்புதமான பாசுரங்கள், அவற்றையும் நாம் இணைந்து அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருக்கோட்டியூர் எம்பெருமான் உரகமெல்லணையான் சௌமிய நாராயண பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி அருள்மாறி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் இராமாயணப் பெருக்கர் அபயப்பிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.